வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் முலாம்பழம் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஏதாவது ஜூஸ் குடித்தா தான் நம்ம உடம்பு கொஞ்ச நாளும் கூலாகவும் எனர்ஜி கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதுக்கு இன்றைக்கி ஜூஸ் போடுறதுக்கு முலாம்பழம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முலாம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஜூஸ் போடுறதுக்கு நான் பாதி அளவு முலாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த பழத்தில் உள்ள விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதோட தோலெல்லாம் சீவிக்கங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியோ அல்லது ஸ்பூனோ வச்சு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பழத்தை மட்டும் தோண்டி எடுத்துக்கோங்க. நான் தோலை சீவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த பீசஸை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே 2 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் பால் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கங்க. நான் எதுவும் பாலெல்லாம் சேர்க்கலை. சேர்க்காமல் அப்படியே அடித்து எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.